ஹலோ நண்பர்களே! இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காசியில இருக்கேன். மகா கும்பமேளா முடிச்சுட்டு நேரா இப்போ நம்ம காசிக்கு வந்திருக்கோம். காசியில பார்க்க வேண்டிய இடம் நிறைய இடம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது கண்டிப்பாக வர வேண்டிய இடம் காசின்னு சொல்லுவேன். இந்த காசிக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மரணத்தை பற்றின பயம் நிச்சயமாக இருக்காது. காசியில் முக்கியமாக 4 கோயில் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயில், காசி விசாலாட்சி கோயில், அன்னபூர்ணி கோயில். அந்த கோயில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்திலே இருக்குது. அதுக்கப்புறமா காலபைரவர் கோயில். நான் இப்போ வந்திருக்க டைம் வந்து கும்பமேளா டைம். ஸோ எங்கள் வண்டியை நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஆட்டோவில் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். நான் இப்போ நடந்து போகிற இடத்த காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காசியில் மொத்தம் இந்த மாதிரி 84 காட்ஸ் இருக்குது. காட்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து ஒரு பில்டிங் இருக்கும். அந்த இடத்துலேருந்து கீழே கங்கை கரைக்கு நடந்து வர வழி தான் காட்ஸு. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களோட உடலை இறுதி காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காசியில் நிறைய இடம் இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா மணிகர்ணிகா காட். அந்த இடத்துல வந்து இறந்தவங்களுக்கு வந்து கடைசி காரியம் செய்வாங்க. அவங்களோட உடல் முழுவதும் சாம்பலான பிறகு அந்த சாம்பலை கங்கை கரையில் கடைச்சிடுவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கத்தான் நம்புகிறாங்க. கும்பமேளாக்கு நம்ம மிட்நைட் போனதுனால நிறைய அகோரி பாபாங்களை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இந்த காசியில் நம்ம நிறைய அகோரி பாபாக்களை பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸை பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்னால் அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற இடம் இந்தியா தான். அதில் முக்கியமான இடம் வந்து இந்தியாவில் காசி தான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடி வர ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக காசியை பார்க்காம போகவே மாட்டாங்க. ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட ஒரு முறை உத்தரகாண்ட் வந்திருக்காரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. அவர் ஃப்ரெண்டுக்கு எழுதின லெட்டரில் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார், நான் வந்து மகா கும்பமேளாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இந்த ஜனவரி 2025 நடந்த மகா கும்பமேளாவுக்கு அவரோட ஒய்ஃப் ஜெரம் பவுல் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. கங்கையில் குளித்தா நாம் இது வரைக்கும் செஞ்ச எல்லா பாவமும் போயிடும்னு நம்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து போட்டில் கங்கைக்கு அந்த சைடு போயிட்டு குளிக்க போகிறோம். ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு ரேட் வாங்குறாங்க. நீங்கள் பெரிய போட் போனீங்கன்னா நிறைய லைனில் நிற்கணும், ரொம்ப நேரம் ஆகும், டைம் கன்சியூமிங் ஜாஸ்தியாகும். இதுவே நீங்கள் சின்ன போட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து அரௌண்ட் 200 300 வாங்கினாங்க. உங்களை டக்குன்னு எடுத்துன்னு போய் அந்த சைடு விட்டுடுவாங்க. நீங்கள் லைனில் க்யூவில் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் நிறைய இடத்துல போட்டிங் போயிருக்கேன். மற்ற இடத்துல போட்டிங் போனப்போ கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டிங் போனப்போ எனக்கு கிடைச்சிது. ஈவினிங் 7 மணி போல் தசஸ்வமேதா காட்டில் கங்கா ஆரத்தி நடைபெறும். நீங்கள் காசிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கங்கா ஆரத்தியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் போன டைமில் கங்கா ஆரத்தி என்னால் பார்க்க முடியல. மகா கும்பமேளா நடைபெறதுனால கூட்டம் ஓவராக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கங்கா ஆரத்தியை வந்து கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. கங்கா ஆரத்தியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், என்னால் பார்க்க முடியல. ஸோ இதுக்குன்னே மறுபடியும் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக காசி வருவேன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ கடைக்கு இந்த பக்கம் வந்துட்டேன், வந்து குளிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து கோவில் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் காசி வந்திருக்க டைமில் இங்கே காசியில் 3வது தமிழ் சங்கமம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காசியோட ஃபுல் வியூ பாருங்கள். இதுதான் காசியோட ஃபுல் வியூ. போட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பில்டிங்ஸ்லாம் பழங்காலத்து பில்டிங்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்னமும் அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. என்னோடய ஃபோனில் பேட்டரி கம்மியாக இருந்ததுனால என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.